அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடி மாசம் அப்படின்னாலே வேப்பிலை தான். வேப்பிலைக்காரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பூக்களால அர்ச்சனை பண்றதை விட வேப்பிலையால அர்ச்சனை பண்றது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு வேப்பிலை கிடைச்சதுன்னா கண்டிப்பா நீங்க வேப்பிலை வாங்கி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யுங்க. அது ரொம்பவே நல்லது. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேப்பிலைக்கு நீங்கிய மருந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு நிறைய பாத்தீங்கன்னா இந்த வேப்பிலை தான் மருந்தா இருக்கு. அப்படி நமக்கு மருந்தா பயன்படக்கூடிய அந்த மருத்துவச்சியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வேப்பிலை அப்படின்னாலே அது அம்பாளை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். அதுலயும் சகல தெய்வங்களுக்கும் சகல சக்திகளுக்கும் ஆதிசக்தியா விளங்கக்கூடிய நம்மளுடைய சமயபுரம் மாரியம்மனை பத்தி தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நாள் எப்ப வரும்னு நம்மள நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த நாள் நம்மளால சாமி கும்பிட முடியலங்கும் போது அது எவ்வளவு பெரிய வருத்தமா இருக்கும். அந்த வருத்தத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரிதான் நானும். ஆனா அந்த வருத்தத்தை விட இந்த ஒரு ஆடி போனாலும் அடுத்த ஆடியில நம்ம நல்லபடியா செஞ்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எப்பவும் போல நான் ரெடியானேன். எப்பவும் போல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நல்லபடியா சேலை கட்டி கண்ணாடி வலையெல்லாம் போட்டு மங்களகரமா நான் ரெடி ஆயிட்டேன். நம்ம மங்களகரமா இருந்தாலே அம்பாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. விளக்கு மட்டும்தான் வீட்டுல ஏத்த முடியாது, மற்றபடி அவங்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா உடல் பொருள் ஆவி எல்லாமே அவங்கதான் நிறைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை இன்னைக்கு நம்ம நினைச்சாலே போதும், நமக்கு எல்லா நல்லதுமே நடக்கும். அதனால விளக்கேற்ற முடியல, சாமி கும்பிட முடியலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. இருக்கிறனால நமக்கு இந்த நாளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எவ்வளவு சந்தோஷமாவும் எவ்வளவு மங்களகரமாவும் மாற்ற வேணும் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு, நம்ம எண்ணத்துலதான் இருக்கு. காலையில எப்பவும் போல எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்துல நல்லபடியா கிளம்பிட்டு பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லிட்டு என்னுடைய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி வாசல்ல எலுமிச்சம்பழம் தண்ணீர்ல போட்டு வச்சேன். மஞ்சள்லாம் நான் போடல. 16 நாள் முடிகிற வரைக்கும் நம்ம மஞ்சள்லாம் நிலைவாசல்ல தேய்க்க வேணாம் அப்படிங்கிறனால எதுவுமே நான் யூஸ் பண்ணல. பூக்கள் முன்னாடியே சாமிக்கு வாங்கி வச்சது அது வீணா போயிடும் அப்படிங்கறனால உருளியில அழகுக்காகவாவது நம்ம பூவை வைக்கலாம் வாசல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். நம்ம கிட்ட என்ன இருக்கோ, நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கும் போது சந்தோஷம் இன்னும் இரட்டிப்பா நமக்கு தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுதான் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு என்னால ஆடி 1 அன்னைக்கு இந்த விஷயத்த செய்ய முடிஞ்சதுக்கே நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டேன். அதே மாதிரி வேப்பிலை பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான் நான் செஞ்சு காமிச்சேன் வீடியோல. ஸோ இதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா 16 முடிகிற வரைக்கும் எதுவுமே வீட்டுல பண்ணக்கூடாது. வீட்டுல நான் விளக்கும் ஏத்தல. ஆனா மனசுக்குள்ளேயே விளக்கேற்றி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி குங்கும அர்ச்சனை எல்லாம் பண்ணி நல்லபடியா பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு என்னுடைய மனசுக்குள்ளேயே அவங்களுக்கு இந்த முறை பூஜை பண்ணியிருக்கேன். நம்ம எப்படி பூஜை பண்றோம், எவ்வளவு ஆடம்பரமா பண்றோம் அப்படிங்கிறத விட நம்ம எந்த அளவுக்கு அந்த அம்பால மனசுருக நினைக்கிறோமோ அதை வச்சுதான் நமக்கு அருள் தருவாங்க. அப்படிதான் பிரபஞ்சமும் நமக்கு நம்ம நினைச்சதை திரும்ப கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம சாம்பிராணி காட்ட முடியல, விளக்கேற்ற முடியல, நம்மளால பூஜை ரூமுக்குள்ள போக முடியல அப்படிங்கிற மாதிரி சங்கடப்படுறதை விட அம்பால எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா இன்னைக்கு நினைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு முதல் வாரம் எப்பவுமே வெள்ளிக்கிழமையானா நான் சமயபுரம் மாரியம்மனை அழைப்பேன். ஆடி 1க்கு குலதெய்வத்தை அழைப்பேன். அதே மாதிரி ஆடி முதல் வெள்ளிக்கு சமயபுரம் மாரியம்பால நான் வீட்டுக்கு அழைச்சி நான் கூழ் பார்த்து அவங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இந்த முறை ஆடி 1ம் ஆடி வெள்ளியும் வருது. ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புத நாளா இருந்தாலும் என்னால விளக்கேற்றி அம்பாளுக்கு சாம்பிராணி நாயகிக்கு சாம்பிராணி காட்ட முடியாது. இது அவங்களுக்கும் தெரியும், நம்மளை விட அவங்க படைச்ச அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்கள நம்ம எப்படி மறக்கிறது, அவங்கள பத்தி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. சமயபுரம் மாரியம்மன் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே உலகத்துல இருக்க அத்தனை பேருக்குமே தெரிஞ்ச ஒரு அம்பாள். எல்லா சக்திகளுக்கும் ஆதிசக்தியா விளங்கக்கூடியவங்க. அவங்க சுகாசினியாக காட்சி தருங்காங்க. அதாவது சுகாசினி அப்படின்னா தலைக்கு மேல 5 தலை நாகமா படம் விரிச்சு ஆடுற மாதிரி இடது கால மடக்கி வலது கால அந்த 3 சேசு மேல வச்சு அமர்ந்து கம்பீரமா 8 திருக்கையில அதுல பாத்தீங்கன்னா 1 கத்தி, கபாலம், சூலம், மணிமாலை, வில், அம்பு, உடுக்கை, பாசம் இதெல்லாம் ஏந்தி இருப்பாங்க. அப்படிப்பட்ட சமயபுரம் மாரியம்மனை பத்தி இன்னும் கூடுதலா சில தகவல்கள் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மனை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்லுங்க. என்னால கோவிலுக்கு போக முன்னாடியும் வர வழியில ஒரு வேப்ப மரம் இருந்தது. அங்க அந்த வேப்ப மரத்தை நான் சமயபுரம் மாரியம்மனா நினைச்சு நான் கும்பிட்டேன். ஏன்னா அங்க நாகம் நடமாடும் அந்த வீட்டு சைடு. அதனால அவங்க அதுல சித்து மாதிரி கட்டி விளக்கேற்றி வச்சிருவாங்க.
அங்க இருந்து அந்த சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னாலே வேப்பிலைக்காரி தான் இல்லையா, அதனால வேப்பிலையை வந்து வேப்ப மரத்தையே நான் வந்து சாமியா நினைச்சு கையெடுத்து கும்பிட்டேன். எனக்கு இதுவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி சுக்கிர ஹோரையில நம்ம எப்பவும் செய்ய வேண்டிய அந்த சுக்கிர பகவானுக்கு உரிய அந்த நேரத்துல நான் வந்து என்னுடைய மேஜிக் பாக்ஸ்ல என்னுடைய சேவிங்ஸையும் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ நம்ம மகாலட்சுமி பூஜை வந்து நேற்று சாயங்காலம் பண்றவங்க பண்ணியிருப்பீங்க, குபேர பூஜை. அது முடியாதவங்க இன்னைக்கு சாயங்காலம் கூட நீங்க வந்து பண்ணலாம், ஒண்ணுமே தவறு கிடையாது. குங்கும அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து பண்ணலாம். ஸோ வழக்கம் போல நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கணவருக்கு எடுத்த குங்குமம் வச்சு நான் வந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். இன்னைக்கும் அதே மாதிரி இது எல்லாமே செஞ்சேன். என்ன ஒன்னே ஒண்ணு விளக்கு மட்டும் ஏத்தல, சாம்பிராணி போடல, அது ஒண்ணு மட்டும்தான். மற்றபடி எனக்கு எல்லாமே நிறைவா இருந்த மாதிரிதான் இருந்தது. ஸோ இன்னைக்கு சமயபுரம் மாரியம்மன் அருள் நம்ம எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அம்பாளை பத்தி பேச ஆரம்பிக்கலாம். 27 நட்சத்திரங்களை ஆதிக்கங்களா கொண்டு தன்னுள்ள அடக்கி 27 எந்திரங்களா திருமேனியில வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போறவங்களுக்கு நவகிரக தோஷம், நட்சத்திரங்களால வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, ராசினால ஏதாவது பிரச்சனைன்னு சொல்றாங்க, ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா அந்த கோவிலுக்கு போனா நமக்கு அம்பாள் நல்ல வழி காட்டுவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கிருஷ்ணன் 8வது குழந்தையா கம்சனை அழிக்கிறதுக்காக வந்து பிறந்தாரு. அப்ப வந்து அம்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அவதரிச்சாங்கன்னு சொல்லப்படுது. அப்ப பெண் குழந்தை வந்து சிறைக்கும், சிறையில் இருக்க குழந்தை வந்து ஆயர் குலத்துக்கும் வந்து இடம் மாறுச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையை அழிக்கிறதுக்காக கம்சன் வந்தப்ப உன்னை அழிக்கக்கூடியவர் ஆயர் குலத்தில் வளர்ந்துருச்சுக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அசிரியர் மாதிரி கேட்டு மறைஞ்சிருச்சு. அந்த அம்பாள் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் குழந்தை தான் வந்து அந்த நம்முடைய சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ணன் தங்கையா அவதரித்த அந்த கிருஷ்ணனும் அந்த துர்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து அந்த பந்தம் வந்து தொடர்ற விதமா சாட்சியாக வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு இன்னமும் ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் கோவில இருந்து அண்ணன் வீட்டு சீரா வந்து ஒவ்வொரு வருஷமும் தைப்பூசத்தன்னைக்கு கொள்ளிட மாற்றம் கரையில வச்சு புடவை, மாலை, பூ எல்லாமே வந்து கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அம்பாள். வேற எந்த ஒரு அம்பாளுக்கும் அண்ணன் வீட்டு சீரா வந்து யாருக்குமே வந்து கிடைக்காது. ஆனா சமயபுரம் மாரியம்மனுக்கு அந்த ஒரு அம்சம் வந்து இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மனை வழங்கும் போது நமக்கு குடும்ப ஒற்றுமை, பந்த பாசம் இது எல்லாமே வந்து நிறைஞ்சு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாம திருவானைக்காவில் சொல்லக்கூடிய அந்த திருவானைக்காவில் இருக்க ஜம்புகேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி கோவில்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க இருக்கிற ஜம்புகேஸ்வரர் ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை திருவிழா 10ஆம் நாள்ல திருவானைக்காவில் இருக்கிற ஜம்புகேஸ்வரர் மாரியம்மனுக்கு சீர்வரிசை அனுப்பி வைப்பாராம். இப்போ பாருங்க, வீட்டுக்கார்ட்ட இருந்தும் சீர்வரிசை வாங்குறாங்க, அண்ணன்ட்ட இருந்தும் சீர்வரிசை வாங்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான அம்சமான ஒரு அன்பான தெய்வம் தான் நம்முடைய சமயபுரம் மாரியம்மன். எல்லாமே வந்து அம்பாளுக்காக வேண்டி விரதம் இருப்பாங்க. ஆனா அம்பாள் நமக்காக பச்சைப்பட்டினி விரதம் இருப்பாங்க. மாசி மாசம் கடைசி ஞாயிறு தொடங்கி பங்குனி மாசம் ஞாயிறு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வைபோகம் நடக்கும். பூச்சொங்கல் விழான்னு சொல்லுவாங்க. நிறைய பக்தர்கள் நடைபயணமா சென்று பூவை கொட்டி அம்பாளுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா தன்னுடைய வேண்டுதலை வந்து வைப்பாங்க. சமயபுரம் மூலஸ்தான அம்மனுக்கு எந்த ஒரு அபிஷேகமும் கிடையாது. ஏன்னா வந்து அது மூலிகைகளால் செய்யப்பட்டது. அதனால உற்சவர் அம்பாளுக்கு மட்டும்தான் அபிஷேகம் செய்வாங்க. புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அந்த நவராத்திரி கொலுவுல சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல கொலு வந்து ரொம்ப விமர்சையா நடக்கும். அதை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அம்பாளுக்கு உரியது மாவிளக்கு, எலுமிச்சை மாலை, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப உரியது. அதே மாதிரி வேப்பிலையும் ரொம்ப ரொம்ப உகந்தது. குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து அந்த கரும்பு தொட்டில் வந்து எடுக்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து குழந்தை பேரு நிச்சயமா கிடைக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய கரும்புல தொட்டில் கட்டி அதை வந்து சுத்தி 3 முறை கோவிலை சுத்தி வலம் வரணும். இதை நாங்களுமே யோக விஷயத்தினுக்காக நாங்க பண்ணியிருக்கோம். எங்களுடைய பையனுக்காக. ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த தெய்வம். அம்பாள் வந்து சிவரூபமாக அங்க வந்து இருக்கிறனால, சிவசக்தியாக இருக்கிறனால அங்க எல்லா அம்பாள் கோவிலும் குங்குமம் பிரசாதமா கொடுப்பாங்க. ஆனா இங்க சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல விபூதி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரசாதமா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த அம்பாளை இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளியில உங்ககிட்ட நான் வந்து அவங்களை பத்தி பேசினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கேட்கும் வரம் தந்து காப்பவள் என்பதால், சமயத்தில் வந்து காப்பவள் என்பதால் சமயபுரத்தால் என்று அழைக்கப்பட்ட அந்த கண்ணபுர நாயகி 1000 கண்ணுடையால இன்னைக்கு நம்ம தரிசிச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல சமயபுரம் மாரியம்மனுக்குன்னு தனியா ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அதுல நான் பூச்செடிகள் விழா எப்படிலாம் பண்ணுவேன் வீட்டுல இருந்தே அப்படிங்கிறதையும் நான் காட்டியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க, டிஸ்கிரிப்ஷனையும் நான் வந்து கொடுக்குறேன்.
இன்னைக்கு நல்லபடியா வந்து ஆடி 1 அந்த அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு எல்லோருக்குமே பரிபூர்ணமா கிடைச்சிது. விளக்கு ஏற்றினாலும் சரி, விளக்கு ஏற்றாவிட்டாலும் சரி, மனசார வந்து அவங்கள நம்ம நினைச்சாலே போதும், ஓடோடி வரக்கூடிய அன்பான ஒரு அழகான ஒரு அற்புதமான தாய், சக்தி வாய்ந்த தாய். இந்த தாயை இன்னைக்கு நம்ம நினைச்சு நல்லபடியா வந்து வேண்டிக்குவோம். எல்லாமே நல்லபடியா நடக்கும். நன்றி, வணக்கம்.